Hi guys, எல்லாருக்கும் நான் கணேஷ் காந்தி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:56 PM, டேட் வந்து 29th நவம்பர். பார்க்க போகிறது டிசம்பர் மாதத்துக்கு ஒரு பெஸ்ட்டு ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்டாக்ஸ் நான் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ப்ரிஃபர் பண்ணலாம். டிசம்பர் மாதம் மட்டும் வச்சுருந்தாலே போதும், உங்களுக்கு அது நல்ல ப்ராஃபிட்ஸும் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஜென்ரல் கன்க்ளூஷன் கொடுத்துட்றேன். இன்றைக்கி மார்க்கெட் க்ளோசிங் அப்போ அவங்க 24,200 ஹிட் பண்ண ட்ரை பண்ணணும். அப்படி இல்லைனா மண்டே கேப் அப் ஓப்பனிங் கொடுத்து அந்த இடத்துல முடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸ்டாப் லாஸை 24,120 இந்த ரேஞ்சுக்கு வச்சு மெயின்டைன் பண்ணலாம். ஓகேவா, ஃபைன். ஸோ நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து கேஃபின் டெக்னாலஜி. ஸோ இவங்க இந்த 1,200 பிரேக் அவுட் பண்ண இன்னைக்கு ட்ரை பண்ணவங்க திடீர்னு நிஃப்டி நிற்கவே அவங்களும் நிற்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆர்ப்பட்டுடுச்சு. ஸோ 1,200 பிரேக் அவுட் ஆனாங்கன்னா அவங்க நியூ ஹை போவாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 1,300 இந்த ரேஞ்சை அவங்க ப்ரெஃபரபிளாக எடுத்துக்கலாம். லாங் டேர்மில் அவங்களோட டார்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹையே அப்படி வந்துட்டாங்க. ஓகேவா, ஸோ 1,200 இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்டாப் லாஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1,100 இந்த ரேஞ்சுக்கு வச்சுருக்கலாம். 1,200 பிரேக் அவுட் ஆனாங்கன்னா ஓகே. ஸோ 1,200 பிரேக் அவுட் ஆனாங்கன்னா 1,100 ஸ்டாப் லாஸ்ன்னு ஃபஸ்ட்டு டார்கெட்டே 1,300 வைங்க, செகண்ட் டார்கெட்டை 1,500ன்னு வைங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிடி இன்ஜினியரிங். அஃப்கோர்ஸ் நான் உங்களுக்கு அதை டெலகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அவங்க நியூ ஹை பிரேக் அவுட் ஆகிட்டாங்க. ஆல்ரெடி 1,060ன்றது பிரேக் அவுட் தான். இப்போ நிஃப்டி மூவ் பண்ணாமல் இருக்குங்கிறதுனால மறுபடியும் இவங்க சஸ்டைன் பண்ணுறாங்க. இவங்களோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1,200 வரும். அது வரையும் நம்ம பேஷன்ஸோட வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. இவங்களுடைய ஃபஸ்ட்டு டார்கெட்டே பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் லைன் போவாங்க. ஐ மீன் ஒரு நிமிஷம், I was wrong line. இங்கே ஒரு பொசிஷன்ஸ் கொடுங்க. ஓகே, இந்த ஸ்பாட் வச்சிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு டார்கெட்டே நம்ம இவங்களுக்கு 1,600 வைக்கலாம். ஈஸியாக அப்சர்வ் ஆகிடுவாங்க. இந்த 1,600 பிரேக் அவுட் ஆகணும். ஸோ பிரேக் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த டார்கெட் அவங்க 1,850 1,950 இந்த ரேஞ்சுக்கு போவாங்க. ஒரே ஸ்ட்ரோக்கில் அடிச்சிருவாங்க 2,000 பாயிண்ட்ஸை. ஓகேங்களா, ஐ மீன் டபுள் மணி ப்ராஃபிட்ஸ் கிடைக்கிற அளவுக்கு மூமெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய பொசிஷன்ஸில் அவங்க இருக்காங்க. ஏன்னா வால்யூம் யூசர்ஸ் வந்து இதில் அதிகமாக தென்பட்டிருக்காங்க. ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி 1,200 வச்சு ப்ளே பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு ரிலாக்ஸாக ப்ளே பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நாகர் பாலிஸ்டர். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வாலட்டைல் ஹெவியாக இருக்காங்க. ஆனால் இப்போ இவங்களும் நியூ ஹை பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. 360 பிரேக் அவுட் பண்ணி போவாங்க. ஸோ 293 295 இந்த ரேஞ்சை கிராஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் என்ட்ரு ஆகலாம். உங்களுடைய ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 250 வைக்க வேண்டியது இருக்கும். ஆனால் டார்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 320, ஆக்சுவல் டார்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட் 350 வரும். இருந்தாலும் 320 ஃபஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கிட்டு இல்லை ட்ரை ஸ்டாப் லாஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த டார்கெட்டை 360 வைங்க. அதுக்கு அடுத்த டார்கெட் ஓப்பன் டார்கெட்டு உங்களுக்கு இங்கேருந்து கிளியரன்ஸ் போகும். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 440 450 இந்த ரேஞ்சு ஈஸியாக பிரேக் பண்ணி போயிடுவாங்க. ஸோ நீங்கள் ரிலாக்ஸாக ப்ளே பண்ணலாம். வீக்லி சார்ட்டும் இவங்க ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. ஓகே, ஸோ வீக்லி சார்ட்டும் இவங்க போகிறது ரொம்ப ஈஸி. 320 ஈஸியாக ரீச் ஆகிடுவாங்க. ஸோ 340ங்கிறது ஈஸி பீஸியாக இருக்கும் அவங்களுக்கு. ஓகேவா, ஸோ அதை ப்ரொசீட் பண்ணுங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு இப்போதைக்கு நம்ம 3 ஷேர் கொடுத்துருக்கோம். அது 3 ஷேரை ஃபாலோ பண்ணுங்கள். மற்றது எல்லாமே நம்ம டெலகிராமில் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அஃப்கோர்ஸ் இப்போ நிஃப்டி மூவ் ஆகிட்டுருக்கு. நான் ப்ராஃபிட்டை புக் பண்ணலாமா? பேங்க் நிஃப்டி தான் மூவ் ஆகுது, நிஃப்டி மூவே ஆகலை. ஆக்சுவலாக ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கோம் கால் ஆப்ஷன்ஸு. ஓகே, ஸோ மற்றது எல்லாம் நம்ம டெலகிராமில் நான் உங்களுக்கு லைவில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதை பார்த்துட்ருங்க. அஃப்கோர்ஸ் ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஈக்விட்டி ட்ரைனிங் வேணும் அப்படின்னாலோ இல்லை பிஎம்எஸ் ஃபெசிலிட்டிஸ் வேணும்னா ஆஸ் பர் செபி நார்ம்ஸ் படி நம்ம உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரோம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் போஸ்ட்